படையப்பா படத்தில் என்னை நடிக்கிறதுக்கு யாரும் என்னை கூப்பிடல, நானே தான் கேட்டேன். ரஜினி சாரோட நடிக்கணும், எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நானே தான் கேட்டேன். அந்த வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக நடிப்பேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க. நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு 50% எங்கள் அப்பா அம்மான்னு சொல்லலாம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஆசை, இவன் ஒரு நல்லா நடிக்கணும், நல்ல நடிகனாக வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது நான் நினைக்கிறேன். ஸோ அதை நான் ஓரளவுக்கு நான் அப்பாவை திருப்திப்படுத்திட்டேன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஃபுல்லாக தெரியல. அதே மாதிரி எங்கள் அம்மா, நான் இல்லைங்க, யாருமே அவங்கவுங்களோட அம்மாவை திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த பிரசவ வலி, அந்த வேதனை, அது எவ்வளோ பெரிய வேதனைன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கு கைமாறு யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அவங்களோட அம்மா. ஹலோ சார், நீங்கள் நேருக்கு நேர் படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் 2 ஹீரோ உள்ள சப்ஜெக்ட்ல நடிக்க ஒத்துக்கிறது இல்லையாமே, ஏன்? அதுக்கு ஏதாச்சும் காரணம் உண்டா? அப்படி நான் சொல்லவே இல்லைங்க, அது அவங்களே எழுதிக்கிட்டது. நான் இப்போ சொல்கிறேன், 2 ஹீரோவாக இருக்கட்டும் 3 ஹீரோவாக இருக்கட்டும், என்னோட கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் இருந்து எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். விஜய் சார்ட்ட உங்களுக்கு பிடிச்ச சிறப்பம்சம்? சார், பொதுவாக எல்லா பெண்களையும் சினிமா கூட்டிகிட்டு போகிறப்ப பேரண்ட்ஸ் அந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் அனுப்புவாங்க. ஆனால் எங்கள் விஜய் சார் படத்தை மட்டும் பார்க்கறதுக்கு எந்த இதுவும் பார்க்கவே வேண்டியது இல்லைங்க சார். ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு நான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட பெருமையாக இருக்குங்க சார். படையப்பா படத்தில் என்னை நடிக்கிறதுக்கு யாரும் என்னை கூப்பிடல, நானே தான் கேட்டேன். ரஜினி சாரோட நடிக்கணும், எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நானே தான் கேட்டேன். அந்த வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக நடிப்பேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க. நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு 50% எங்கள் அப்பா அம்மான்னு சொல்லலாம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஆசை, இவன் ஒரு நல்லா நடிக்கணும், நல்ல நடிகனாக வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது நான் நினைக்கிறேன். ஸோ அதை நான் ஓரளவுக்கு நான் அப்பாவை திருப்திப்படுத்திட்டேன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஃபுல்லாக தெரியல. அதே மாதிரி எங்கள் அம்மா, நான் இல்லைங்க, யாருமே அவங்கவுங்களோட அம்மாவை திருப்திப்படுத்த முடியாது.